ஸோ வெல்கம் மக்களே. இன்னைக்கு என்ன நான் ஹோஸ்ட் பண்றேன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நான் வந்து மேட்ச் பார்க்கல, கடைசி நாள் ஒரு தான் பார்த்தேன். ஸோ பெருசா வந்து பாயிண்ட்ஸ் எதுவும் சொல்றதுக்கு கிளியரா சொல்ல முடியாதுன்றதுனால நம்ம சிஎஸ்கே சார்பா 2 பேர் வந்திருக்காங்க. கிட்னா இன்னைக்கும் வரல, டியூ டு பர்த்டே. சௌந்தர் அண்ட் விஜய் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்க தான் பாத்தீங்க ஃபுல்லா, நான் கடைசி 4 ஓவர் தான் பார்த்தேன். நம்ம என்ன சொன்னோம் போன வாட்டி, நீங்க தோத்தா கூட பரவாயில்லடா, இன்டென்டோட தோக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இன்டென்டோட தோத்தாச்சு, அடுத்து என்னன்னு கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. நேற்று நம்ம பங்காளி, இன்னைக்கு நம்ம அவங்க காமிச்ச இன்டென்ட் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்து இதுவும் நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். பட் ஓகே, இன்டென்டோட ஆடி இருக்காங்கன்னு ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் நமக்கு. போன வாட்டி அது கூட இல்ல. நீ ஆரம்பி விஜய், உன் தாட்ஸ். சரி, ஓகே. ஸோ இன்டென்ட் அப்புறம் அது இது நிறையா பேசணும். ஸோ திரும்ப அகெயின் சேம் 11 தான் போனாங்க. ஏன்னா மேபி பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. வேற அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயரே நம்ம மிஸ் பண்றோங்கிற மாதிரி தான் ஒன்று இருந்தது. ஸோ அது ஒன்று. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் சம்மரைஸ் பண்ண விரும்புகிறேன். அடுத்து நம்ம பேசுவோம், டீப் டவுன் ட்ரில் பண்ணி எங்கே விட்டோம், மேட்ச் ஃபேஸ் வைஸ் நம்ம எங்கெங்கே விட்டோங்கிறதெல்லாம் பாயிண்டர்ஸ் இருக்கேன் என்கிட்ட பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே லைனை சம்மரைஸ் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் மேட்ச் அண்ட் நம்மளோட சுச்சுவேஷன். 6 அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை நம்ம டீம்ல, அதுதான் பிரச்சனை. இந்த ஐபிஎல் 2025 வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி. நம்ம ஆளுங்க பயாலஜி குரூப் எடுத்து பயாலஜி எக்ஸாம் போயிருக்கானுங்க. கேட்ட கொஸ்டின் ஃபுல்லா சியும் சி++ம் கேட்ட மாதிரி. ஒரு மாதிரி நம்ம டெம்ப்ளேட் இருந்து ஒரு மாதிரி ஸ்லோவா ஆரம்பிச்சு ஒரு 45 ஃபார் 0 அப்படிங்கிற டெம்ப்ளேட்டு அப்படி எப்படி போய் 180 அப்படி நம்ம டெம்ப்ளேட் தான் நம்மளோடது காலகாலமாவே. ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து இனிமே இந்த ஐபிஎல்ல ஒர்க் ஆகாது அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு எந்த கிரவுண்ட்லயுமே அந்த ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியோ ஒரு ஸ்லோ நேச்சரோ அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. 10 கிரவுண்டுமே பட்டையை கிளப்புது. அண்ட் ஆல்சோ அதான் இந்த லைன் மட்டும் சாரி 6 அடிக்கிறதுக்கு நம்ம டீம் இஸ் நாட் கேப்பபிள். அண்ட் ஆல்சோ யாராலையுமே அடிக்க முடியல எக்ஸப்ட் தலை. அது ஒண்ணுதான் சொல்றேன். மேடி ஒரே சொல்றேன். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நீ சொன்ன பிக்சர்ஸ் பத்தி நான் ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். யாருன்னு சொல்ல, அவர் வந்து கைண்ட் ஆஃப் தமிழ்நாடோட டிஎன்சியோட கோச் மாதிரி. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிசிசிஐ இன்ஃபர்மேஷன் மாத்ததான் வந்திருக்கான். சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான். இப்போ பிக்சர்ஸ் வந்து ஹோம் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடாது. ஸ்டீஃபன் பிரமி கூட சொன்னாங்க பாத்தியா, எங்களுக்கு நாங்க கேட்கற மாதிரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலா உண்மை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஹோம் பிரான்ச்சைஸ்க்கு மட்டும் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல, பிசிசிஐ வந்து இன்டர்வென்ட் பண்றாங்க, எங்களுக்கு எந்த மாதிரி கேம் வேணும், எந்த மாதிரி பிக்சர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. இவங்க ஆப்ஷன் எடுத்தது எல்லாம் எப்படி, எனக்கு இது நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா கிடைக்கும், பார்த்தா எதுவும் கிடைக்காதுன்னு. பட் ஆனா அப்படி கிடைக்கிறது கிடையாது, அதுதான் உண்மை. நம்ம வந்து ஸ்விம்மிங் சொன்னா என்ன சும்மா சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு பார்த்தா அப்படி நடக்கல. பிசிசி ஃபுல்லா இன்டர்வென்ட் ஆச்சு, எனக்கு மேட்ச் என்டர்டைன்மெண்ட் தான் வேணும், ஃபுல்லா போலதையும் நான் வந்து அழிக்க போறேன்ற மாதிரி தான் பிக்சர்ஸ் போடுறாங்க. ஸோ அது வந்து இட் வில் பி என்ன சொல்றது, பவுலர்ஸ்க்கு ரொம்ப இதுவா இருக்கும். அப்புறம் நமக்கே பார்க்க வெறுத்துடும், என்ன எத்தனை தான் 200 பாக்குறது. அது ஈவென்ட் கான்டெஸ்டா இருக்கான்றதான் என்னோட தாட். அதுதான் சவுந்தர், நீ சொல்லுவோம் தாட்ஸ். இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தா விஜய் சொன்ன மாதிரி 6 அடிக்க ஆடலன்னு சொன்னால, ஃபர்ஸ்ட் 6 எப்போ வந்துச்சு தெரியுமா ப்ரோ? 10.5. ஓ அப்படியா? ஆமா, அவங்க அப்பதான் அது six. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க வரைக்கும் போராட 8 அடிக்கிறாங்க. 10 சிக்ஸ் அடிச்சாங்க. பவர் பிளேல மட்டும் 6 6. ப்ரோ அந்த பூரானே ஆர்யா 33 சிக்ஸ் அடிச்சிருக்காண்டா இந்த சீசன்ல. 4 ப்ரோ 5 சிக்ஸ் தான் முடிச்சிருக்கு. அந்த ஆர்யான்ற பையன் இருக்கான்ல, ஃபர்ஸ்ட் பாலே 6 ப்ரோ. அவன் 6ஓட ஆரம்பிக்கிறான் ப்ரோ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 ஆரம்பிச்சது 10.5ல பாத்துக்கங்க. பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் 220 சேஸ் பண்றதுக்கு எப்ப 6 அடிக்கிறானுங்க பாருங்க, 10.5 அடிக்கிறானுங்க. அதுக்கு அப்படி முன்னாடி அடிச்சுமே 15 ரன்ல தான் தோத்துருக்கானுங்க. அதுதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. ஏன்டா டேய், ஒரு 2 சிக்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எட்ஜ் பட்டாவது போடன்றதான். அதான் இன்டர்டெயின்ல நீங்க முக்கியமான தானே ஓவர் கேட்டீங்க சொல்லுவாங்க. இன்டர்டெயின்லன்னு சொல்லிட்டு. அந்த செகண்ட் டைம் அவுட் முடிஞ்சு அந்த முக்கியமான ஒரு 3 ஓவர்ஸ்ல இவனுங்க அடிச்ச ரன்ஸ் இல்லைன்னா 15வது ஓவர்ல 6 ரன்னு, 16வது ஓவர்ல 7 ரன்னு, 18வது ஓவர்ல 9 ரன்னு அப்படி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தானுங்க. அதான்டா விக்கெட் இருந்த இப்போ இது பண்ண என்னன்னா, மாட்டேங்கிறானுங்க. நீ சொன்ன கரெக்ட் தான். சூப்பர் டீம் என்ன ஃபார்மேட் தப்பி பிறந்துட்டானுங்க. 50-50ல ஆடுனா நம்ம ஆளுங்க கரெக்டா ஓடி 320 ஓடியே அழகா ரச்சின் ஒரு 100, கான்வே ஒரு 100, ருத்து ஒரு 50-60 அடிச்சு சூப்பரா பினிஷ் பண்ணி, விஜய் சங்கர்லாம் பினிஷ் பண்ணி 320 50 ஓவர் டார்கெட் அழகா கொடுப்பானுங்க. என்ன ஃபார்மேட் தப்பி பிறந்ததுனால 20 ஓவர்ல இவங்களால கோப்ப பண்ண முடியல. அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா ரச்சினும் கான்வே நல்லா ஆடினாங்கடா. இப்போ நீ ஹைன்சைட்டா பாத்தீங்கன்னா 6 அடிக்கல, அதெல்லாம் கமெண்ட்ரி நிறைய சொன்னாங்க, அதெல்லாம் ஓகே. பட்
இந்த இந்த இது கொஞ்சம் பாசிட்டிவா பேசணும்னா 6 ஓவர்ல 58 அடிச்சாங்க, 58 59 அடிச்சாங்க. அதே நல்ல அதுதானே நான் ஸ்டார்ட் தான். சொல்றேன். சிக்ஸ் ஆ, அடிக்கலனாலும் உனக்கு 15 ரன் தான் லாஸ். அப்ப நீ ம். ஹை அண்ட் சைட்ல பார்த்தா கூட உனக்கு 3 சிக்ஸ் தான். கவுண்ட் பண்ணி பார்த்தா 4 பவுண்டரி. ம், புரியுதா? இப்ப நீ அவர் 40 ரன் 50 ரன்ல தோத்துருந்தா ஓகே, இவங்க இவங்க வந்து கால்குலேட் பண்ணி ஆடல அப்படின்னு சொல்லலாம். நீ ஹை அண்ட் சைட்ல பார்த்தா ஒரு 4 பவுண்டரி, அவ்வளவுதான் என்ன கேட்டா. அந்த மாதிரி தான் தோத்துருக்கான்றப்போ அவங்க கால்குலேஷன் பண்ணிருக்காங்க. நம்மள யாரும் தூபையை மட்டும் தான் நம்பியிருக்காங்க சிக்ஸர்ல. அது வேணா உண்மையை சொல்றேன். தூபைக்கு கம்பெனி கொடுக்க ஒரு ஆள் வேணும். அந்த ம். ராய்டுன்ற ஒரு ஃபேக்டர். நான் மறுபடியும் பாஸ்ட கம்பேர் பண்றேன்னு சொல்லி யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ இந்த தீபக் கூட சேஸ் கூட டெம்ப்ளேட்ல சொல்றாங்கல்ல, பழைய பிளேயரை எடுத்து உள்ள கொண்டு வந்து அந்த பட்டரை தீட்டோம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தவங்க. இப்ப இருக்க தீபக் கூடாவும் விஜய் சங்கரும் டியூ ரெஸ்பெக்ட் அவங்களால இன்டர்நேஷனல் ப்ரூவ் பண்ண முடியல. அந்த கேலிபர் இல்லாம அவங்க ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ராய்டு எந்த ராய்டுவோட ஃபைனல்ல ஜடேஜா 2000 எடுத்து எவ்வளவு பாராட்டணுமோ அதோட டபுள் மடங்கு ராய்டுவை பாராட்டணும். ராய்டு தான் உள்ள வந்து எல்லாத்தையும் கலைச்சு விட்டான். ஸோ அந்த மாதிரி பிளேயர் இல்ல, அது வந்து இன்னும் கடல்லே இல்ல. இல்லைன்னா ஒரு யங் பிளேயரை கொடுத்து க்ரூம் பண்ணும், சிம்பிள். இதுக்கப்புறம் எல்லாம் தோத்தாச்சு. அவ்வளவுதான். இருக்கிற 4 பிளேயரையும் ட்ரை பண்ணி அடுத்த சீசனுக்கு வழியை வச்சு போக வேண்டியதுதான். அதான் என்னோட தாட்ஸ். அந்த அந்த இது மாதிரிதான் இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். அதுக்கு அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். 150 அடிச்சிட்டு சரி இருந்தானுங்க, விடு. இப்போ வந்து 200 வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் அடுத்து வேற 220 வருண் சக்கரவர்த்தி தட்டி வருவான். போக வேண்டியதுதான். அவன் 2 ஓவரை தனியா தலைக்குன்னே வச்சிருப்பாங்க. ஓகே. அதான் அப்ப அந்த டைலாக் சரி விடு, இது வரைக்கும் இருந்ததே பெரிய விஷயம், பாத்துக்கலாம் ஆமா. அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா இதுல என்னன்னா, இப்போ ரச்சினும் கான்வேவும் உள்ள வரும்போது செம்ம இன்டர்னோட தான் வந்தாங்க. நம்ம பேட்டிங்க பேசிடலாம், நான் பவுலிங் திரும்ப வர்றேன். ரச்சின் இன்டர்னோட தான் வந்தாங்க. ஆனா இவங்க ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ் அந்த பர்டிகுலர் ரோலுக்கு சூட்டபிள் இல்லையோங்கிற கொஸ்டின் வருது எனக்கு. ஏன்னா ருத்துவும் சரி, கான்வேவும் சரி, ரச்சினும் சரி, 3 பேருமே ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர்ஸ். யாருமே பிரியான் ஷாரியா, அப்புறம் மேக்ஸ்வெல், அப்புறம் இந்த மாதிரி ஹிட்டர்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ அக்ரெசிவாவும் ஆட மாட்டாங்க. நீ கான்வே கிட்டலாம் நீ போய் சொல்லு, ஒரு மாதிரி ஃபிளாட் போட்டு தான் அடிப்பான், ஃபிளாட் சிக்ஸ், அந்த மாதிரி ஒரு எலிகண்ட் கவர் டிரைவ். அது வந்து சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட்டாவே இருந்திருக்கு. இல்லடா ஓகே, பட் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் நீ அவங்களுக்கு போய் இப்போ பேஸா அதான் இப்போ வந்து அவன் வந்து அதான்டாப்ல ஒன்னும் சிம்பிளா நான் சொல்றேனே, பயாலஜி படிச்சுட்டு இருக்கானுங்க பசங்க ஒரு வருஷமா. திடீர்னு நல்லா படிக்கிற பசங்க, டாப்பர், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிற பசங்க, அவனுங்களை கூட்டு போய் திடீர்னு கொஸ்டின் நம்பரை மாத்தி சி ஷார்ப்பையும் சியும் ஜாவாவையும் கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான். ஆனா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. அதுதான் கான்செப்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய 4 அடிச்சாங்க, நிறைய டிரைவ்ல 4 போச்சு, ஃபைன் லெக்ல ஆன் 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 டிரைவ்ல 4, கவர் டிரைவ்ல 4, எல்லாம் 4. நிறைய பேர் கையிலையும் ஆடிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த கையில ஆடுற பால இன்னும் கொஞ்சம் கவர்ல தூக்கி ஆடணும். நம்ம 30 சர்க்கிள் இப்படி அடிச்சுங்க, கொஞ்சம் அந்த லாஃப்டட் எலிவேட்டட் ஷாட்ஸ் ஆடணும். ஆனா இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் வந்து அந்த ஷாட்ஸ் ஆடுறதுக்கான பிளேயர்ஸோ கிடையாதுங்கிற மாதிரி தான். நீங்க உள்ள போகும்போது அவன் அப்படிப்பட்ட பிளேயரே இல்லடா, அவனை போயிட்டு நீ அக்ரெசிவ் ஆடு, எனக்கு இவனை மாதிரி ஆடு, அவனை மாதிரி ஆடு அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட டூ மச்சா எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு சும்மா லாஃப்டா ஆடி ஒரு கொடையா கிளம்பி அவுட் ஆயிருவாங்க. இது நமக்கான இது இல்ல அதான் விஜய், கொஸ்டின் பேப்பர் மாத்தின மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. இல்ல விஜய், நம்ம கிட்ட விக்கெட்ஸ் நிறைய இருக்கு. 8 விக்கெட் கையில இருந்துச்சு பாத்தியா. ஆனா ஆன்சர் அடிக்க ஆள் தெரியலையே, இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஆன்சர் ஆமா, தெரியலையே, ஜாவா தெரியாது சார் எனக்கு, ஆஸ் இன்க்ளூட் தெரியாது. யாராச்சும் அடிச்சு கொடுக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டூபே ம். வந்து ஃபினிஷர் இல்ல, அடிச்சதுதான். ஜடேஜாவும் ஃபினிஷ் பண்ண முடியாத மாதிரி புரியுது. ஆக்சுவலா நீங்க ப்ரோ, நீங்க மேட்ச் பார்க்கலன்னு சொன்னீங்கல்ல, கடைசியா இவன் ரிட்டையர் அவுட் ஆயிட்டான். டிவான் கான்வே அது அமுச்சு கான்வே. விட்டான். பார்த்தேன். அப்பதான் தோனி வந்தப்ப பாத்துட்டேன். அந்த கடைசி 4 ஓவர் பார்த்தேன். தூபே கரெக்டா ம். அவுட் ஆகிறான். அப்பதான் நான் டியூனிங் பண்ணேன். பார்த்தா ஓகே, என்னடா இது அப்ப நமக்கு கடைசி. தோணி இருக்கும், அடிச்சு விட்டதுக்கு இப்ப அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் அடுத்து யாரா வருவா, தோனி அடிக்கலாம், வேற யாரான்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. யாருமே இல்ல. அதுதான் அந்த மிடில் ஆர்டர்ல தூபே மட்டும்தான். தூபேவுமே அதான் தூபே ஓகே, ஒரு எண்ட்ல ஓகே, பட் இன்னொரு சைடுல தோனி மட்டும் தான் ரிலேபிளா இருக்கான். ஆனா தோனியை வந்து நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? ஆக்சுவலா இன்னைக்கே ஓ, உள்ள வந்ததே அந்த ஒரு ப்ரெஷரை தாங்க முடியாம ரொம்ப இல்ல ஓரளவுக்கு மேல எப்படி வந்தான்னு நான் வந்ததுனால பார்த்தேன். அந்த கொஞ்சம் என்ட்ரி வந்து ஒரு மாதிரி நான் நீ வந்து அடிச்சே இல்ல ஆகுற விஜய், மாதிரி தான் உள்ள வந்தான். வந்தது வந்து இப்ப தோனி வந்தது கரெக்ட். ஏன்னா அவன் தான் ஒரு சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆள்லாம் அவன் தான், சரியா. அவன் மட்டும் தான் அடிக்க முடியும், அதனால அவன் வந்தான். ஆனா பட் தலையால ஒண்ணும் முடியல. ஏன்னா இல்லடா. ஸ்கோர் இல்ல, அவ்வளவு ஆக்சுவலா இருந்துச்சு. அவரோட ரோலே அர்ஷ்தீப் அவ்வளவுதான்டா. சிங் பால் எல்லாம் அவர் அப்படி அடிக்கிறது டிரான்சிஷன் அவ்வளவு ஈஸி கிடையாது. இல்ல, அதான் அவர் ஆக்சுவலா டிரான்சிஷன் அர்ஷ்தீப் ஃபேஸ்ல பால் இருக்காரு.
அதான் டிரான்சிஷன் பேஸ்ல இருக்காரு. ஸோ திரும்ப திரும்ப நீங்க அவர் தான் வந்து அடிக்கணும், அவர் தான் வந்து அடிக்கணுங்கிறது தான் எனக்கு இது வந்து எத்தனைடா இன்னும் எவ்வளோ நாள்ரா அவரே இதை அடிச்சிட்டு இருப்பார். அவர் இன்னும் ரிட்டையர் ஆயிட்டு போனா கூட டீம் நட்டாத்துல இருக்கும். தலை வாங்க தலை 2 மேட்ச் ஆடி கொடுத்துட்டு ஆனா நீ போங்க தலை ஆனா நீ அப்படின்னு மேட்ச் கூப்பிடுற பாத்தியா? மாதிரி இருக்காது. தலை வந்ததுக்கு அப்புறமும் சரி, சகல் அதுக்கப்புறம் சகல் விக்கெட் வந்தானா? வந்ததுக்கு அப்புறம் ஜட்டு வந்தான். ஜட்டு வந்தாப்புல. 2 பேருமே ஒரு ஓவர்ல வந்து ஒரு 4 ஒரு 6 அப்படிதான் ஒரு 2 பேர் அவங்க 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது முடியலடா, வந்துட்டோம் அவ்வளவுதான். அடிச்சே ஆகணும். முடியல, புரியல. மேல ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவுதான். தமிழ் கமெடியில கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. கேட்டேன். மேட்ச் வந்து 15 ஓவர்லயே முடிஞ்சிருச்சு ப்ரோ. இவனுங்க தமிழ் கமெண்ட்ரியில சொல்றானுங்க இன்னும் இருக்கு, இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா இல்லையா இல்ல அப்படின்றானுங்க. இல்ல இப்போ அவன் நிறைய செத்துட்டான்டா கேம் இப்போ வந்து அப்படின்ற மாதிரிதான். எவால்வ் ஆயிடுச்சு. அந்த எவாலுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சிஎஸ்கேவால அடாப்ட் பண்ண முடியல. அதுதான் உண்மை. அதுதான் வந்து ஒரு அப்பட்டமான உண்மை. எல்லா ஸ்கவுட்டும் எல்லா பிரீமியர் லீக்லயும் போயிருக்காங்க. இவங்களும் பிரீமியர் லீக்ல இருக்க ஆளெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன இவங்களால ஃபிட்டின் பண்ண முடியல. பிரியான் சாரியாலாம் யாருன்னு சொல்லி இங்க யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து டெல்லி பிரீமியர்ல போய் அவன் 6 சிக்ஸ் bro, அவன் அடிச்சிருக்கான போய் டெல்லி அந்த பிரீமியர்ல வந்து 6 டெல்லி 6 பிரீமியர் அடிச்சான். லீக்ல 6 சிக்ஸ் அடிச்சிருக்கான். சோ அதை ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்மளே சொல்லிட்டு இருந்தோம். நாங்க ப்ரிவியூ சொன்னோம், நிறைய பேர் ப்ரிவியூ சொன்னாங்க. எல்லாமே ஜோஸ் இங்கிலீஷ் ஓபன் பண்ணா பிரப்சிம் பிரியான் சாரியா யாருமே சொல்ல. சோ அந்த மாதிரி அன்னவுன் கமோடிட்டியை கொண்டு வரணும்ன்றதுதான் இந்த அது போக ஐபிஎல் ப்ரோ மோட்டிவா இருக்கு. இன்னொன்னு இருக்கு. அந்த பிரியான் ஷாரியா வந்து இந்த மேட்ச்ல மட்டும் தான் ஹை ஸ்கோரிங். ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாப்ல நினைக்கிறேன். ஆமா அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மேட்ச் ஹை ஸ்கோரிங். போன மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பால்லே போல்டு டக் அவுட். ஆர்ச்சர் பால்ல. அப்பல இப்ப பட் பேட்டிங் அவங்க முடிஞ்சா கண்ணுல வரல. இரு அந்த ஒரே ஹங்கர் இருக்கும். இந்த ஹங்கர் இருக்கும் பேட்டிங் எங்களுக்கு. பேட்டிங் முடிஞ்சா பேட்டிங் எல்லாம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுங்க. அது இப்ப நான் போக பவுலிங்க்கு வரேன். அதுக்கு இது குடுக்குறாங்கல்ல, சான்ஸ் குடுக்குறாங்கல்ல, பரவாயில்ல நீ ஆடு ஆமா. நீ ஆடு அப்படின்னு குடுக்குறாங்க. அவன் 100 அடிச்சது ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 9 6 ப்ரோ. ஹைலைட்ஸ் பாக்குறது. ஹைலைட்ஸ் பாருங்க, அருமையான ஆட்டம் ப்ரோ அது. ஒரு சம அதுக்கப்புறம் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சது சிக்ஸ் சிக்ஸ் தான் அடிக்க அவன் மட்டும் தான் ஆரம்பிச்சது. அடிச்சிருக்கான் பாதி ரன்னு ஆல்மோஸ்ட். ஆமா ப்ரோ. ஆமா. சரி, ஓகே. பேட்டிங் வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணிட்டேன். பாவம் இவங்களை வந்து பயாலஜி சிம்பிள் ஒரே லைன் பண்றேன், திரும்பவும் சொல்றேன். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத சொன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற பையனும் ஃபெயில் ஆயிடுவான். அந்த மாதிரி டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிட்டாங்க. ரச்சின், கான்வே, ருத்துக்குலாம் சுத்தமா படவே இல்லை. அதுக்கு ஓப்பனிங்கே வந்து ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அதான் இவங்க எல்லாருமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நான் பவுலிங் பக்கம் வரேன். ஆக்சுவலா பவுலிங் ஓப்பனிங் வந்து ஒன் டவுன் தான் இறங்கணும்னு ஆடுறாப்லையாம்ல ருத்து. அதான் ஆமா, சி கண்டிப்பா ஒன்று தான். ஆப்ஷன்லயே முடிவு பண்ணலாம். இல்லடா, இது ஆக்ஷன்லாம் முடிவு பண்ணல. இது பச்சைக்கும் தெரியுது. ஓப்பனிங்ல ஸ்லாட் இல்ல, ஒன் டவுன்ல தான் ஸ்லாட் ஆமா. இருக்கு. ஏன்னா அவனோட ஃபியூச்சர்னு கரியர்னு பார்க்கும்போது இந்தியா கேப் வாங்கணும், அப்படின்னா தான் ஒரு லாங் ரன் கிடைக்கும்னு பார்த்தா இது வந்து ஒன் டவுன் ஸ்லாட்டுக்கு தான் அவனோட ஆள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அதனால இப்ப அதுக்கு தான் போட்டி போட்டு ஆடுற மாதிரி தெரியுது. இது எனக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா அவன் பொசிஷன்ல ஆடினாதான்டா இதாகும். எல்லாரும் என் தலைவன் சியான் ராகுல் மாதிரி ஆயிட முடியுமா? எங்க போட்டாலும் அடிப்போங்கிற மாதிரி அவன் பொசிஷன்ல ஆடினாதான் அது கேம். சரி, ஓகே, அது அவனோட பர்சனல் சாய்ஸ். இதனால ஒரு பிரான்ச்சைசி அஃபெக்ட் ஆச்சுன்னா மைட் பி இது அடுத்து எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நான் கேப்டன் பவுலிங்க்கு வேற. வரேன். இப்போ நான் பவுலிங்க்கு வரேன். ஸோ டாஸ் போட்டு திரும்பவும் அதே சேம் 11 தான் போயிருக்காங்க. ஸோ நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இருக்காங்க, இப்போ கலீல் இருக்கான். திரும்ப லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிரியான் ஷாரியா வந்து ஒரு மாதிரி பதற விட்டான் ஜோஃப்ரா அடிச்சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் போல்டு. ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் அந்த ஒரு இதுவே அந்த இன்னைக்கு மேட்ச் நீ பார்த்தா தெரியும்டா. இதுவே இல்ல, ஃபர்ஸ்ட் பால் சொருகுறான் எடுத்து ஃபுல் அந்த இதுல நிக்கிறான், ஃபுல் அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட்ல நிக்கிறான் எடுத்து லாஃப்ட் ஷாட் ஆடுறதுக்கு. ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள போடும்போது ஒண்ணும் முடியல, ஸ்டிக்கு செதறி ஓடுது. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் வேணும். திரும்ப திரும்ப அதே மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்களோன்னு தோணுது. கலீலாகும் போது ஒரு மாதிரி ஸ்விங் பவுலர், முகேஷ் சௌத்ரியும் ஒரு மாதிரி ஸ்விங் பவுலர். ஒரு பால் உள்ள ஃபுல் லென்த்ல போடுறான் முகேஷ், அதை ஒரு பால் 4 6 அடிச்சதுக்கு அப்புறம் எல்லா பாலும் ஷார்ட் பால்ல ஸ்விங்கும் ஆக மாட்டேங்குது. ஆளும் 2 ஃபீல்டர் சும்மா நிக்கிறாங்க பின்னாடி, தேர்ட் மேன்லயும் ஃபைனல் சும்மா நிக்கிறாங்க. குத்தி குத்தி அடிக்கிறான். பிரியான் சர்மா போட்டு பொழந்து எடுத்துட்டான். ஆனா எனக்கு கேட்டா இது நல்ல அவங்க டெம்ப்ளேட் என்னாச்சுன்னா விக்கெட் விழுந்துட்டே தான் இருந்துச்சு அவங்களுக்கு. பட் இவங்க அடிக்கிறது நிப்பாட்டவே இல்ல. வந்தவன் எல்லாம் சிக்ஸ் பறக்க தான் விட்டானுங்க. பட் விக்கெட் ஒரு சைடு எல்லாருமே விழுந்துட்டே தான். அடிப்பாங்க, அந்த தைரியம் தான். பவர் பிளே 2 விக்கெட் விழுந்துச்சு. ஸ்ரேயா சேர்னா ஒரு 6 வந்தான், ஒரு 6 அடிச்சான், 2 பால் முடிச்சான், அவுட் ஆயிட்டு போயிட்டான். அதே மாதிரிதான் இவன் எல்லாருமே ஷெல் போட போல. கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி நீ பாத்தீங்கன்னா 75 ஃபார் 2 பவர் பிளே முடியும் போதே அவுட் ஆறான், அடுத்து வரவன் போட்டு அடிக்கிறான்.
ஸ்டாயினிஸ் வந்து அடிக்கிறான். அதுக்கப்புறம் விக்கெட் டக்கு டக்குன்னு விழுந்துச்சு. சூப்பரா புல் பேக் பண்ணாங்க கொஞ்சம். ஸ்டாயினிஸ் விக்கெட் விழுந்துச்சு, மேக்ஸ்வெல் விக்கெட் விழுந்துச்சு, நேகல் வந்து விக்கெட் விழுந்துச்சு. 88 ஃபார் ஆமா 5 அப்படின்னு இருந்தது. அந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு ஒரு இது பண்ணணும். ஆனா என்ன ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, நூர் அகமதை போன தடவை ஃபினிஷ் பண்ண முடியல. நூர் அகமது போட்டுட்டே இருந்தா ரன்னும் வரும், அட்லீஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுப்பான். ஸோ அந்த இடத்துல நீ வந்து விக்கெட்டுக்கான தேடலே இல்லாம திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஃபீட் பண்ண மாதிரியே இருந்தது. அதே மாதிரி நம்ம சொன்னோம், பத்திரானாவை ஒரு ஓவர் முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொன்னோம். அஸ்வினை தயவு செஞ்சு அடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. பவர் பிளேல போடாதீங்கன்னு சொல்றோம். கேட்காம திரும்ப 15 ரன் அஸ்வின் ஓவர்ல 6வது ஓவர் பத்திரானா போட்டு அந்த ஸ்பாட்ல கரெக்டா இருக்கும். பட் பத்திரானா ஃபர்ஸ்ட் ஓவர்ல பிடிச்சிட்டானுங்க, 24 ரன் அடிச்சிட்டான். 24 ரன் அதுலதான் எல்லாரும் செஞ்சுரியே அடிச்சிட்டாங்க bro. கம்ப்ளீட் பண்ணான். ஜடேஜா மட்டும் தான் எக்கனாமிக்கலா இருக்கான் ஸ்கோர் போர்டு இல்லடா, பார்த்தா. 2 ஓவர் தான் போட்டிருக்கான். இல்ல மாப்பிள்ள, நீ நல்லா இதை ம். யோசிச்சு பாரு. பத்திரானா ஓவர் வந்து 13வது ஓவர் 17 ஆரம்பிச்சான். அந்த ஓவரை செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். அந்த ஓவர்ல செஞ்சுரி கம்ப்ளீட் ம். பண்ணிட்டான். அப்ப நீ கனெக்ட் பண்ணி பாரு. அவன் பத்திரானா ஒரு இம்பாக்ட்ஃபுல் பவுலர், உன் லைனப்லயே ஒரு பவர்ஃபுல் பவுலர்னா பத்திரானா. அவன் உள்ள இம்பாக்ட் போலர். வரும்போது ஒரு 100 அடிச்சிட்டான்டா. நீ இன்னும் அவனை வச்சு என்னடா பண்ண போற? அப்- இது இது எப்படி சுத்தினாலும் லாஜிக்கே வர மாட்டேங்குது. ஏன்னா இவன் பத்திரானா உள்ள வரும்போது அவன் ஃபுல் செட்டில்ட்ல இருக்கான். 80 ரன்னு, ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர், அவ்வளவுதான் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்றான். 24 ரன் பத்திரானா ஓவர்ல. ஸோ ஒரு இயர்லியா கொடுத்திருந்தீங்கன்னா மைட் பி ஒரு டோ கிரஷிங் யாக்கர், ஒரு 6வது ஓவர்லயே டோ கிரஷிங் யாக்கரை போட்டிருந்தீங்கன்னா மைட் பி அவன் ஒரு விக்கெட் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ விக்கெட்டுக்கான இதுவும் இல்லாம ஒரு பிளானும் இல்லாம இது வந்து அப்படியே போட்டு உழப்புன மாதிரி இருக்கு. அஸ்வினை திரும்ப 6வது ஓவர் கொடுத்து அஸ்வினை போட்டு, அதான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போட்டா ரைட் ஹேண்டர் போல தான் போடணும். யாரு சட்டமா என்ன? நேஹல் வதேராவும் பேர் என்ன பிரியான்ஸ் ஆர்யாவும் இருக்கிறதுனால அஸ்வினுக்கு கொடுத்தாங்க அந்த ஓவர். அஸ்வினுக்கு கொடுக்காதீங்கன்னு பட்டாச்சு. எனக்கு என்னன்னா பட்டுக்கிட்டே இருக்கடா. ஒரு தடவை சுடுது, கையில ஒரு சூடு போடுறாங்க, சுடுதுன்னு தெரியுது இல்ல, திரும்ப திரும்ப கையை கொடுத்துக்கிட்டே இருப்பியா? வலிக்குதுன்னு கையை எடுப்பேன்ல. அந்த இது கூட இல்லாம கொடுக்க அவன் மாட்டாங்க. அடிக்கிறான். எல்லா மேட்சும் பாரு, பவர் பிளே 75 ரன் 75 ரன் ஆமா 75 ரன் 75 ரன். இது பேசிக்ஸ். பவர் பிளே 2 போயிடுச்சுடா, அப்புறம் நீ எப்படி அவன் நிறுத்துவ? அடிச்சுட்டே இருக்கான். 88 ஃபார் 5 ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவ? இருக்கிற லைனப்ல ஜடேஜா அன்னைக்கு ஒரு பவுலருக்கு நல்லா படும். அவனை வந்து கொஞ்சம் எங்க நடுவில் ஸ்லாட்டிங் பண்ணணும். சாய் கிஷோருக்கு எப்படி அங்க மாட்டுச்சு, திக்வேஷுக்கு இன்னைக்கு அந்த ஒரு நல்ல பவுலர் அன்னைக்கு மாட்டும் அவனுக்கு. அதே மாதிரி ஒரு பவுலருக்கு மாட்டும். அந்த மாதிரி ஜடேஜாக்கு இன்னைக்கு நல்லா போட்டுருந்தான். 3 ஓவர் 18 ரன் 220 இதுல 6 ரன் ரேட் பெர் ஓவர்ல போட்டிருக்கான். அவனே நீங்க பினிஷ் பண்ண மாட்டீங்க. இது எனக்கு எப்படி சுத்தினாலுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஜடேஜா அதான் 3 ஓவர் 18. பவுலர்ஸ் யூஸ் பண்ண முடியல, அதுதான்டா. ருத்துக்கு தெரியல. அவ்வளவுதான். அஸ்வின் 4 ஓவர் 48 ரன். ஆனா அவனால 2 விக்கெட் எடுத்துட்டான்னு வச்சுக்கோ. அந்த மேக்ஸ்வெல் கேட்சும் ஏதோ புடிச்சிட்டான், அதனால ம். பொழைச்சான் அஸ்வின். ஏன்னா அஸ்வின் இன்னைக்கு எடுத்ததுமே வேஸ்ட் மாதிரி தான் இருந்திருக்கும். ஜடேஜா 3 ஓவர் 18 ரன். அவனுக்கு ஒரு ஓவர் கொடுக்க வேண்டியதானே? எவன் போட்டான் அடிக்கதான் போனான். அவன் போட்டான் அழகா போட்டுற மாட்டான். 2 பால் அங்க 2 போட்டா கூட 15 ஓவர் நிறுத்திடுவான் எப்படினாலும். அவனுக்கு கொடுக்கலாம், அதையே கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முகேஷ் சௌத்ரி கோட்டால ஆடிட்டு இருக்கான். 2 ஓவர் போட்டாங்க, 2 ஓவர் பொழந்துட்டாங்க, அவ்வளவுதான். அந்த பவுலரே வேஸ்ட். 2 ஓவர் தான் மொத்தமே ஆக்சுவலா போட்டிருக்கான். அவன் நம்ம டெம்ப்ளேட் எப்படி வேணா யோசிக்கலாம், ஆனா அவங்க டெம்ப்ளேட் அடிக்கணும் அப்படிதான் இருக்கிறானுங்க. யார் போட்டா அதுக்கேத்த மாதிரி நீ வரணும். அவனுக்கு அது 2 ஓவர் வேஸ்டா? முகேஷ் ஒரு பவுலரே எடுத்து நீ 2 ஓவர் தான் கொடுக்குற, அந்த பவுலர் ஸ்லாட்டும் வேஸ்ட். இதுக்கு நீ பேசாம வேற யாராவது ஓவர் 10 ஆட்டு போனா பேட்டிங்கா ஏதாவது ஆடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப திரும்ப. அதுக்கப்புறம் அங்க தானே மாட்டிக்கிட்டாங்க, யாரை தூக்குறதுன்னு தெரியல. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, கேட்சிங் பொசிஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ப்ரோ, லாங் ஆன். ஒரு 2 டீமும் 10 கேட்ச் விட்டானுங்க ப்ரோ. ஆமா, லாங் ஆன். 10 இல்ல ஆமா ப்ரோ, இவனுங்க ஒரு 6 விட்டுருப்பான், ஒரு 6 விட்டுருப்பான். லாங் ஆன், லாங் ஆஃப், நிறைய அப்புறம் விட்டானுங்கன்னு இந்த சொல்றேன். ஷார்ட் மிட் விக்கெட். இதுதான் கேட்சிங் பொசிஷன். லாங் ஆன்ல லாங் ஆஃப்ல யார் யார் நிக்கிறா சொல்லு பாப்போம், கெஸ் பண்ணு. லாங் ஆன் லாங் ஆஃப்ல யார் யார் நிக்கிறா ருத்து சொல்லு. நிக்கிறாங்க. ருத்து ருத்து எங்க ரச்சினா. நிக்கிறான்? விஜய் சங்கர் நிக்கிறான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆமா சௌத்ரி நிக்கிறான், முகேஷ் சௌத்ரி நிக்கிறான். கையில வர முகேஷ் சௌத்ரி எதுக்கு கேட்ச்ரா. அங்க நிக்கிறான்? எனக்கு ஒண்ணுமே ரச்சின் புரியலடா நல்ல இது. ஃபீல்டரு. ரச்சின்னு கேட்ச் ஒரு விடுறான்டா. காலத்துல ஒரு காலத்துல எப்படி ரச்சினே இருந்த கேட்ச் தான் ஃபீல்டிங் ப்ரோ. சிஸ்டம்டா? பிராவோ, மெக்குல்லம், டூப்ளிசிஸ் சாம் டூப்ளிசிஸ் டுப்ளசி. டூப்ளசிஸ் எல்லை லாங் சாமி ஆன்ல என் தலைவன் டூப்ளசிஸ் நிப்பான். லாங் ஆன்லயும் லாங் ஆஃப்லயும் முடிச்சு தாண்டி எல்லை போட்டுறான். போயிட்டே சாமி. போவான். டேய் இப்ப டீம் இப்ப ஃபில் எங்க சால்ட் டீம்? கேட்ச பாத்தியா? எப்படி பிடிக்கிறான் மொமெண்டம் எடுத்துட்டு வர்றதுக்கா லாஸ்ட் அள்ளி போட்டு பிடிக்கிறான் கேட்ச். முகேஷ் சௌத்ரி நீ ஒண்ணு இல்ல, லைன் நிக்குது, லைனுக்கு ஒரு ஒரு 2 இன்ச் முன்னாடி நின்று கையில வேணா கேட்ச். இந்த இவன் கையில வாங்கி காலை தூக்கி பின்னாடி வச்சுட்டான், பூக்குழி பின்னாடி இறங்க வச்சுட்டான். போற மாதிரி. ஆமா, நல்ல இதெல்லாம் வேலை நான் எங்க இதெல்லாம் பாக்குறேன். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? பிரியான் ஷாரியா ப்ரோ, ஆட்டி ஒரு 6 கேட்ச் கொளுத்திட்டு இருக்கான்டா. விட்டானுங்க ப்ரோ நம்ம அவன் பாய்ஸ். சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பிரியான் ஷாரியா. இவன் அந்த கேட்ச யூட்டிலைஸே பண்ண மாட்டானுங்க சுத்தமா. அதே மாதிரி லாங் ஆன் நீ சூஸ் பண்ற ஃபீல்டர்ஸ் பாரு. லாங் ஆன் முகேஷ் சௌத்ரி, விஜய் சங்கரும்.
இது என்ன இல்ல இது விஜய் சேகர் ஓரளவுக்கு டீசெண்டா ஃபீல்டிங் பண்ணான். அந்த கேட்ச் நல்லா பிடிச்சான். பட் லாங் அண்ட் லாங் ஆஃப்ல உனக்கு ஹை கேச்சஸ் பிடிக்கிற ஆள் டேய் வேணும். டெவான் கான்வே ஒரு சேஃப் ருத்ராஜ் நல்லா ஹேண்ட்ஸ். பண்ணுவான். டெவான் கான்வே, ருத்ராஜே ருத்ராஜ், நிக்கலாமே. ரச்சின் ஆ ரச்சின் நிக்கலாம். ரச்சனை விட்டாப்ல. சச்சினும் விடுறான். இதுதான் இது யார சொல்றதுனே ஒண்ணுமே புரியலடா. அதே மாதிரி விஜய் சங்கர் அழகா கையில ஒரு கேட்ச், அவன் ஒரு 2 கேட்ச் விட்டுட்டான், விஜய் சங்கர் விட்டுட்டான், ஒரு முன்னாடி ஒரு கேட்ச் விட்டான், கடைசி லாங் ஆன்ல போட்டாங்க. முகேஷ் அவன் ஒரு 2 பதிலுக்கு அவன் ஒரு 2 கேட்ச். அஸ்வின் ஃபீல்டிங் ஒண்ணுமே இல்ல, கையில வர பால 4. அதான் இது எதுவுமே இல்ல என்ன கேட்டா. கேப்டன்சி பிளண்டர், டீம் 11 எடுக்கிறதுலே ஒரு பிளண்டர். அதுலயுமே ஒரு மேட்ச்அப்ஸ்க்கோ ஒரு என்ன இருக்கு நமக்கு என்ன ரிசோர்ஸ் இல்ல, ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸே இல்ல, அதை போடுறதுக்கு அதை கவர் அப் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா, அதுவும் பண்றது இல்ல, கேட்சும் ஒன்றும் பண்றது இல்ல. இத்தனை மேட்சா கேட்சஸ் விட்டுட்டே இருக்காங்க. நீ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? போன மேட்சும் கேட்ச் விட்டான், ஆர்சிபி மேட்ச்ல கேட்ச் முக்கியமான கேட்சரா எல்லாமே. அஜித் பண்டிதர் கேட்ச் முக்கியமான கேட்ச் ஆர்சிபி, அதை விட்டா அவன் போட்டு பொழந்து எடுத்துட்டான். இன்னைக்கு பிரியான் சேராக்கு 3 நாள் லைஃப்ரா, அதை பிடிச்சிருந்தா அவனை அங்கேயே கட் டவுன் ஒரு நல்ல பண்ணியிருந்திருக்கலாம். ஃபீல்டர் இருக்கான் பேக் பெஞ்ச்ல, கமலேஷ் நாகர்கோட்டி நல்ல ஃபீல்டிங் பண்ணுவான். ஆமா. அப்போ முகேஷ் சௌத்ரி எடுக்கிறது நீ அவனையாவது இருங்க, அட்லீஸ்ட் ஃபீல்டிங்காவது நல்லா பண்ணுவான். நல்ல அட்லீஸ்ட் ஃபீல்டர். ஜடேஜா முன்னாடி ஜடேஜாவை நம்ம அடிக்கடி பார்க்கும்போது கேட்ச் எங்க போனாலும் கிரவுண்டே ஜடேஜா. பார்க்க முடியல ப்ரோ. இப்ப சைட்டை அவனை நிக்கிறான்னு கிரவுண்ட்லயே நான் நினைக்கிறேன். பார்க்கல. ஏன்னா அவனை ஜடேஜா சைட்டை இன்னைக்கு பார்க்கவே நிக்கிறான்னு இல்லை. எங்க நிக்கிறான் அவனை போடுங்க, லாங் ஆஃப்ல போட வேண்டியதானே. என்ன இது என்ன பண்றது? சொல்ற. அதான் இது ஜெயிக்கிறப்ப என்ன நல்லா சொல்ல இருக்கும், அந்த மாதிரி தோக்கிறப்ப இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒண்ணா அடிக்குது. அவ்வளவுதான். இது நம்ம நம்ம கூட தான் கூட அடிக்காச்சு மும்பை பார்த்தா இந்தியன்ஸ் அவங்க கலாச்சிருக்காங்க, அதுக்கு மேல அடிக்காச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். விடுறானுங்க. ம் பிளே ஆஃப்ல 4 பேருக்கு மேல சண்டைனா இங்க பிளே ஆஃப்ல கீழே நாங்க 3 பேர் சண்டை போடுறோம். எஸ்ஆர்எச், எம்ஐ, சிஎஸ்கே, யார் கடைசி 3 பிளேஸ், அவ்வளவுதான். நம்ம இந்த ஐபிஎல் நம்ம அப்படியே பிளே ஒரு மேட்ச்ல எம்ஐ சரௌண்டிங். எம்ஐ வெளியெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். போன மேட்ச்ல எம்ஐ 200 அடிச்சு தோத்தானுங்க. இதே மாதிரி நம்மளும் இந்த மேட்ச் மாப்பிள்ள 200 என்ன அடிச்சு கேட்டா தோத்துட்டு இருக்கோம். 14ஆம் தேதி எம்ஐ 2 கூட பேருக்கும் மேட்ச் நம்ம இருக்கு. 2 ஒரே ஸ்கிரிப்ட் போல. இல்ல 14ஆம் தேதி எம்ஐ கூட மேட்ச் இருக்கு. நம்மள அடிச்சுட்டு கூட மேல வந்தாலும் வந்துருவானுங்க, பாப்போம். வாய்ப்பு இருக்கு. ஏய் எனக்கு எனக்கு இப்போதைக்கு தெரியும் என்ன யூஸ் தெரியுமா, கிடையாது. நம்ம கிட்டதான் அடிக்க டீம் ஆள் இல்ல, காம்பினேஷன் அவனுங்க ஆள் வச்சுக்கிட்டு இப்படி பண்றானுங்கடா அவனுங்க. இல்ல அவங்களுக்கு அது வேற என்னமோ ஒரு வருத்தம் பிரச்சனை. தான். அதுதான். இனிமே ஒண்ணும் இல்லடா. இனிமே வந்து there is no hope for comeback. ஏன்னா டீம் காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியல. ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான். என்ன சொல்றது, அவங்க வந்து ஃபார்முலா டீகோட் பண்ண முடியல. ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து சேப்பாக்ல வருண் சக்கரவர்த்தி ரரேன்னு சான்ஸே கிடையாது. வருண் சக்கரவர்த்தி 2 ஓவர் தோனி வர வரைக்கும் நான் வச்சுப்பேன்னு சொல்லி வருண் சக்கரவர்த்தி வச்சு சொல்லி எடுப்பானுங்க. நம்ம தூபேவெல்லாம் உரிச்சிருவான் நரேனு. அதனால வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. ஒரு 10% தான் கம்மி. நான் சொன்ன கம்பேக் கொடுப்பாங்கன்னு, பட் கம்பேக் கொடுக்க மாட்டாங்க. தேல் பி பார்ட்டி ஸ்பாயிலர்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி கேம். இந்த நம்ம உள்ள போனா ஜெயிச்சிருன்றாங்க பத்தியா, அவங்க பார்ட்டிலாம் ஸ்பாயில் பண்றது தான் இருக்குமே தவிர, ஓகே நெக்ஸ்ட் மினி ஆக்ஷன்ல பார்த்துட்டு என்ன டீம்ன்றத பார்த்துட்டு கம்பேக். ஏன்னா எல்லாராலையும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஆடணும், அதுதான். போன 2-3 கேம் வந்தப்போ இது இந்த அளவுக்கு இந்த கேம் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு சில மிஸ்ஸஸ் இருக்குன்றத இன்டென்ட் கொடுத்து ஃபைட் கொடுத்து தோத்தா பிரச்சனையே கிடையாது மாப்ள. இந்த கேம் பஞ்சாப் சீல் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஓகே, யாராவது ஒருத்தர் கிடைக்கிறாங்களா, ருத்ராஜ் 2020 மாதிரி யாராவது கிடைக்கிறாங்களா, ஒரு ஃபைண்ட போட வேண்டியதுதான். பார்ப்போம். வான்ஸ் பாடியோ மாப்பிள்ள என்ன இல்லைன்னா கேட்டா வந்து அந்த பாயிண்ட் ஒரு போகணும்னா பிளேயிங்ல லீக்ல விஆர் ஆடணுமே. சேம் 11 தானே போடுறானுங்க. அதான் அசைன் சொன்னேனே. இல்ல பண்ணிடுறானுங்க. இதுதான் நம்ம எங்க ஃபர்ஸ்ட் இருந்து டைம் தெரியுமா 11. தோக்குறோம்? இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு டைம் என்னன்னா 11. மாப்பிள்ள நான் எல்லாருமே மேட்ச் வந்து அந்த இது சொல்லுவாங்க, சுவையான மெனுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல, 10:45 வந்து திக் திக் நிமிடங்கள் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா எனக்கு நம்ம எங்க தோக்குறோம்னா 7 மணிக்கே நான் தோத்துறேன்னு நான் சொல்றேன். டாஸ்லயே டாஸ்லயே தோத்துரும். தோத்துடுறோம்டா. 11 சேம் வி ஆர் பிளேயிங் த சேம் 11 சொல்லி நம்ம இல்ல டாஸ்லயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் தோத்துடுறோம். பிளேயிங் சேம் 11 சொல்றது. எல்லா மேட்சும் ம். மாத்திட்டாங்க. இது ஒரு மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைம் மாத்தாம இருந்திருக்காங்க. அதை மாத்தாம தான் பேக் ஃபீர் ஆயிடுச்சு. எப்படியாவது நீங்க 4 மேட்ச் தோத்துறீங்க, அஞ்சுல் கம்போஸ் வச்சு 2 மேட்ச் தோங்கலாம், பிரச்சனையே கிடையாதுடா. அதுதான் அதேதான். சொல்றேன். அவன் நல்லா போடுவான், அவன் நல்லா போடலனாலும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அவன் 140+ போடக்கூடிய பவுலரே நமக்கு கிடையாதுடா. முகேஷ் சௌத்ரி 135 தான்டா போடுறான். அன்சுல் கம்போஸ் ஏய் ஹைட் மாப்பிள்ள பண்ணி போடுறான்னா நீங்க இந்த மாட்டேங்கிறாங்க. சாயந்தர மேட்ச் யாராவது பாத்தீங்களா என்னன்னு தெரியல. பார்த்த எனக்கு பார்த்து தூக்கம் வரும் மந்தமா இருக்கும்னு நினைச்சேன். அப்படி திஸ் இஸ் பூரா அடிக்க சினிமாங்கிற மாதிரி தான் bro. என்ன அடி. ஐயோ போட்டு நொறுக்கி அள்ளிட்டானுங்க 2 பேரும். வான செம்ம வேடிக்கை தான் கான்டெஸ்ட், ப்ரோ. செம்ம நான் ஃபுல்லா கான்டெஸ்ட் பார்த்தேன். 2 பேரும். சூப்பர் மேட்ச், 2 ப்ரோ பேருமே தலைவன் அடிச்சானுங்க. பந்தன் வந்து ஆடாமலே ஜெயிச்சிட்டான் ப்ரோ. ஆமா பவுண்டரி எனக்கு வெளியே நின்றுட்டு இருந்தான். ஓகே, செம கேம் அது. சரி ஓகே, நம்ம 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 சொன்ன மாதிரி தான் நேத்து பாத்துக்கலாம். மிச்சல் மார்ஸ் 80 அடிச்சான் வந்து பூரானு சொன்னமா. பிரிச்சுட்டான். கடைசியா ஒரு சரியான கொஸ்டின் கேக்குறேன் 2 பேர்ட்டையும். விஜய் ஒன்ட்டு ஆரம்பிக்கிறேன். இது பண்ணா சிஎஸ்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு ரிதம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீ சொல்லுவேன்னா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு என்ன பண்ணலாம்? எல்லாம் மாப்பிள்ள புலம்பிட்டேன். ஒரே என்ன ஒரு விஷயம் சொல்லு.
ஓகே, என்ன கேட்டா அவ்வளவுதான். சிஎஸ்கேவோட இது வந்து இந்த 2025 முடிஞ்சிச்சு. எனக்கு இனிமே இவங்க வந்து எதிர்த்து வருவாங்களான்னு தெரியல. அதான் சிம்பிளா தான் திரும்பவும் நான் சொல்றேன். பயாலஜி பிளேயர் கிட்ட நீ என்ன பயாலஜி கிட்ட கம்ப்யூட்டர் கொஸ்டினை கொடுத்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆக்சுவலா நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன்டா. சச்சின் நல்ல கிளாசி பிளேயர், ருத்துராஜ் கிளாசி பிளேயர். ஆனா கொஸ்டின் தப்பு. இந்த ஃபார்மேட்ல நீ ஆட வேண்டிய மேட்ச் நீ தப்பு. ஒரு பாயிண்ட் சொல்லு, திரும்பி அதே ஓகே மாதிரி லென்த்தா போயிட்டு இருப்பேன். ஒரே ஓகே ஓகே பாயிண்ட் ஏதாவது சொல்லு. மேபி இப்போ ஒரு சான்ஸ்னா அகைன் இருக்கிற இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. மேபி அவுட் ஆஃப் இது மாதிரி கம்ப்யூட்டர் கொஸ்டின் தெரிஞ்ச கோடிங் தெரிஞ்ச ஜாவா C++ தெரிஞ்ச பசங்க, வன்ஷ் பேடி, அப்புறம் அன்சுல் கம்போஜ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து பசங்களை கூட்டு வந்து எக்ஸாம் எழுத வச்சா மேபி பாஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டேட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது, கண்டிப்பா பாஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். சங்கர் நீங்க? ப்ரோ ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க சொன்ன மாதிரி தான். வன்ஸ் பேடி, அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஸ், இவங்க 2 பேர்த்தையும் இறக்கி ஒரு 2 மேட்ச் தோத்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஆடணும். புரியுது. மித்தபடி போன ஆடுறானுங்க வாட்டி நம்ம ப்ரோ. என்ன போன வாட்டி நம்ம என்ன கன்சர்ன் வச்சோம், நீங்க தோத்தாலும் பரவாயில்ல இண்டென்ட் தோத்துக்கணும்னு சொன்னோம். இப்போ இருக்கிற பிளேயர் தான் வேற புது பிளேயர்ஸ் தோக்கணும். சோ அதுவும் உங்களுக்கு இதோ உங்களுக்காக இதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மாப்பிள்ள ஓகே. வரும்னு நினைக்கிறேன்டா. Cricketலாம் என்ன எப்படி கேட்டா இப்ப? இல்ல மாப்பிள்ள ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி 2020 இந்த மாதிரி தான் ரொம்ப மோசமா இருந்ததுக்கு அப்புறம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் ருத்துராஜுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு லாங் ரன். அந்த ஆமா மாதிரி ஒரு மாதிரி அப்படிதான். கைவிட்டு போனதுக்கு அப்புறம் கிடைக்கும். நான் கை இருக்கும்போதே இந்த லாங் ரன் 2 மேட்ச் போடுங்கன்னு தான் கழிச்சு சொல்றேன். ஆட் பண்ணுவாங்க. 2 மேட்சும் கை விட்டோம். அப்ப இவனுங்க மொத்தமா ஹோப் க்ளோஸ் பண்றாங்க. அப்போ வந்து இறக்குறோம் அப்படின்னு ஆமா, அந்த அப்படிதான் மாதிரி நடக்கும். தான் பார்ப்போம். இருக்கும். ஓகே. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல டிரான்சிஷன் எங்கிட்டு பண்ணேன்னு தெரியல எனக்கு. இதுல என்னன்னா ஒரே ஒரு மொத்தமா எனக்கு என்ன மொத்த பயம்னா, கோட்டையும் அடிச்சிடணும். இல்ல அப்ப எனக்கு என்ன பயனா, இது வந்து மெகா ஆக்ஷன்ல நம்ம இப்படி சொதப்பிட்டோம். இப்ப இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோங்கிறத டீம் வந்து ஒரு லாங் ரன்னை வந்து இப்பவே ஏதாவது இது பண்ணி டேலண்ட் ஸ்கவுட்ல இருந்து ஏதாவது ஆள் இருக்காங்களா, அந்த இதெல்லாமே இப்ப வந்து இவங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஐபிஎல் விட்டுரு, ஓகே ஒரு ஐபிஎல் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். பட் அகைன் அடுத்த வருஷம் மாதிரி இன்னும் 2 வருஷம் இருக்கு. மற்ற டீம் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. செட்டு 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே. நம்ம இப்பதான் 11ல மாத்தி மாத்தி இன்னும் 4 பிளேயர் வேணும், அடிக்கிற பிளேயரை நமக்கு. அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணி ஃபிட் பண்ணி அந்த 2 வருஷத்தை நம்ம தள்ள போறோம், இல்ல கப்பை அடிக்கிற அளவுக்கான டீமை நம்ம தயார் பண்றோமா அதெல்லாம் அப்படிங்கிறத கிடைக்கும், பார்க்கணும். அதெல்லாம் கிடைக்கும். எல்லா டீமும் ம். ஐடியலா செட் ஆகி 3 சீசன் ஒரே மாதிரி ஓட்ட முடியாது. கண்டுபிடிச்சிருவாங்க அனலைஸ் சீசன் சொல்லிட்டு. பட் அதான் ஒன் பேட் சீசன் அது. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும் நினைக்கிறேன் கன்சிகூட்டிவா 2 ஃபைனல் ஆமா, ரெண்டு தோனி டைம். இல்லாம இருக்கிறது. எல்லா ம். கன்சிகூட்டிவ் வச்சு தோனி ஃபைனல் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ப்ராப்ளி லைக் சி எல்லாருக்கும் இது நடக்கும். எல்லா டீமுக்கும் இது நடக்கும். இது நமக்கும் நடக்குது, நமக்கு நடக்குது, மும்பைக்கு நடக்குது, அவ்வளவுதான். அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்றது இதான் ஐபிஎல். ஸோ பிளேயர்ஸ் வந்து இவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் இருந்தா அப்படின்னு இல்லாம நல்ல டீம் ஒர்க் ஆடி இந்த வாட்டி அதுவும் மோர் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கொஞ்சம் பார்க்க ஆமா. கொஞ்சம் ரொம்ப கடுப்பா இருக்கு. 200 பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கும். அப்பா 200 அடிச்சிட்டாங்க. இப்ப 200 வந்து என்னடா அப்படின்னு 150 120 கொஞ்சம் நல்லா இருக்கு கேம். ஸோ அது பிசிசிஐக்கு தான் இருக்கு. அப்புறம் பவுலர்ஸ் ரொம்ப வச்சிருவாங்க. நமக்கு பவுலர்ஸ் கிடைக்காது. அட் எண்ட் ஆஃப் உங்களுக்கு T20 பவுலர் கிடைக்காது நம்ம இந்தியாவுக்கு. ஹை ம். இன்சைட்ல பாக்குறப்ப இப்படியே ஆடிட்டு இருந்தா. ஸோ அது ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். கொஞ்சம் ஈவன் கான்டெஸ்ட் பேட்டிங் பவுலிங் கொஞ்சம் ஸ்பின் எடுக்கணும் ப்ரோ அந்த அப்படின்ற மாதிரி இருந்தா 150 பெட்டரா இருக்கும். 160னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா வரும்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்றது அவன் அவன் டோர்னமெண்ட்ல 15 ஓவர் சொல்றேன். அடிச்சு போயிடுவான்டா, அதான் பிரச்சனை திரும்ப. இல்ல அதுதான் நம்ம 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 அவ்வளவுதான் டோர்னமெண்ட்லயே டிமாண்ட் சொல்றேன். பண்ணுவோம். ம். டோர்னமெண்ட் இல்லடா, பிச்சு கொஞ்சம் டர்ன் லைட்டா இருந்ததுன்னா அப்பதான் பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரகிள் தெரியும். நீ பாட்டு பாட்டா விக்கெட்ல நெட்ல பவுலர்ஸ் போடுற மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? வெறும் அப்ப ம். யாரு உனக்கு பவர் ஹிட்டிங் யாரு இருக்கோ அவ்வளவுதான் பண்ண முடியும். டெக்னிக் இருக்கவன் என்ன மாப்பிள்ள பண்ணுவான்? இன்னொன்னு, மாப்பிள்ள நீ சொல்றது இல்ல கரெக்டா. எல்லாருமே ஹிட் பண்ண வேண்டியதுதான். ஆமா மாப்பிள்ள நீ சொல்லு கரெக்ட் தான். எல்லாருமே அடிக்க வேண்டியதுதான். நான் இது எப்படி பாப்பேன்னா, காலம் ஓடிட்டு இருக்கு மாப்பிள்ள. நம்ம இன்னுமே நீ எனக்கு ஹோம் பிச்ச கூட ஸ்பின்னு கூட நம்ம கேட்டு வாங்கி அது நடக்குமான்னு தெரியல. காலம் எப்படி ஓடுதோ, அடிக்கணுமா அடிக்கிறேன் வா, நானும் ஆனா கோதால இறங்குறேன் இது அப்படிங்கிற மாதிரி நீ இந்த இறங்கணும், வேற பாயிண்ட் வழி இல்ல. இவான் இந்த கான்வே பாயிண்ட் ஓகே. மேல தப்பே சொல்ல முடியாது. ஐபிஎலுக்கு ஓகேடா. ஆமா ஆமா. நான் சொல்றது இன்டர்நேஷனல் லெவல்ல பேசுறேன். இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாமே பாட்டா விக்கெட் கிடையாது உனக்கு. ஆஸ்திரேலியா போனா உனக்கு பாட்டா விக்கெட் கிடையாது. நீ ஆஸ்திரேலியா இந்த பாட்டா விக்கெட்ல நீ பிரியான்சரை அடிக்கோடு இங்கேயே கிளம்பி 30 யார்ட் சர்க்கிள் கிட்ட அவுட் ஆவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கிரவுண்டு. உனக்கு டேலண்ட் இருக்க பிளேயர், ஸ்கில் இருக்க பிளேயரை மட்டும் தான் உன்னால டெவலப் பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங் பேட்டிங். நீ இப்படியே 2 3 ஐபிஎல் கேம் என்டர்டைன்மெண்ட் பிளாக் பஸ்டர்னு பாத்துட்டே இருந்தா உனக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான பும்ரா மாதிரி ஒரு பவுலர்ஸ் கிடைக்க மாட்டான். ஒரு நல்ல ஸ்பின்னர் கிடைக்க மாட்டான். எல்லாரும் பேட்டிங்கை சுத்த தான் பாப்பானுங்க. உனக்கு நெக்ஸ்ட் ஜென் பிளேயர்ஸ் இருக்கப்போ பவுலர்ஸ் வின் யூ சாம்பியன்ஷிப். நீ இந்தியால ஹோம்ல விளையாடிடலாம். நம்ம ஸ்ரீலங்கால போய் ஓடியில் அடி வாங்கணும், ஞாபகம் இருக்கா? ஏன் அடி வாங்கணும்? தீக்ஷனா என்ன சொன்னான்? இந்தியால வந்து ஸ்பின் சின்ன ஆட கிரவுண்டு, மாட்டாங்கன்னு. அவங்க அடி அடி ஆடி 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 சிக்ஸ் வரணும். பட் ஆனா இங்க கொலம்போல கிடையாது, 80 மீட்டர்ஸ் கிரவுண்ட்ன்றப்போ அவங்க ஹிட் பண்ணா லாங்கா நாங்க அப்லோட் ஆகும். இது நடக்கும்.
இது நடக்கிறதுக்கு இந்த பிசிசிஐ இப்படி காரணமா இருக்கக்கூடாது. இல்லைன்னா இவனுக்கு பேஸ் பவர் வச்சு எல்லாத்தையும் இந்தியன் டோர்னமெண்ட்ஸே வச்சாலும் அதுதான் துபாய் எல்லாம் பார்த்தால எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அது என்னமோ நம்ம வின் பண்ணிட்டோம். நல்ல அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு நல்ல பேட்டர் மிடில் இருந்தால இப்படி பண்ணக்கூடாது. பண்ணா ஈவன் கான்டெஸ்ட் இருக்காது. ஒரு டோர்னமெண்ட்னா பவுலரும் இருக்கணும், பேட்ஸ்மேனும் இருக்கணும். பேட்ஸ்மேன் மட்டுமே அடிச்சுட்டே இருந்தா வச்சுக்கேன், இங்க பவுலர்ஸ் வந்து என்னடா நாங்க பவுலிங் மிஷின் மாதிரின்னு சொல்லிட்டு ஃபீல் வரும். ரபாடா அப்படிதான் இருப்போம். மேபி என்ன பர்சனலைசேஷன் தெரியல. இட் ஷுட் பி ஈவன் இல்ல மாப்ள, கான்டெஸ்ட். அப்பதான் அது அந்த கேம் நல்லா இருக்கும். கரெக்ட் தான் நம்ம சொல்றோம். ஆனா என்ன, அதுதான் கொஸ்டினை கொடுத்துட்டான், நம்ம அந்த இதுக்கு ஆன்சர் எழுதி தான் ஆகணும். அப்படிங்கறதுனால வேற வழி இல்ல. அப்படி போட்டா அப்படிதான் அடிப்பேன். அப்படிப்பட்ட ஆள் நம்ம எடுத்துட்டு போகணும். திரும்ப ஹோம் அட்வான்டேஜ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீ கேட்கிற அவன் ஸ்பின் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஓப்பனா 2-3 வருஷமா சொல்லிட்டான். திரும்ப திரும்ப நீ ஆக்ஷன் வந்துட்டு நான் ஸ்பின்னுக்கா ஆடுறேன், ஸ்பின்னுக்கா ஸ்குவாட செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பாவம் கான்வே ரச்சின்லாம் நம்ம ரொம்ப ஹார்ஷா இது பேசிட்டு இப்பதான் இருக்கோம். தெரியும். ஆப்ஷன்ல ம். சொல்ல இதுக்கப்புறம் தான். இப்ப ரீசெண்டா தான் அதான். தெரிஞ்சிருக்காது. ஓகே. அதுக்கப்புறமா தான். சரி பார்ப்போம் எப்படி கோயிங் ஃபார்வர்ட். எல்லாத்துக்கும் அடாப்டபிலிட்டி தானே. பார்ப்போம். அடாப்டேட் தான். ஓகே, பாப்போம் எப்படி இது ஃபைனல் பண்றாங்க. தாட்ஸோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். நிறைய புலம்பிட்டோம். இது வரைக்கும் நீங்களும் எங்க புலம்பல கேட்டதுன்னா உங்களோட புலம்பல்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னா சொல்லலாம். எப்படியும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம மாதிரி நமக்குள்ள சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, ஆமா. தேங்க்யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் இது சப்போர்ட். ஏதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். பார்ப்போம். தேங்க்ஸ் Bye சார். guys. தேங்க்ஸ். Bye guys. Bye 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 bye. bye.